குட்டீஸ் எல்லாருக்குமே எல்லா செல்லக்குட்டீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஓகேங்களா, தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோட்டலாக எவ்வளோ மார்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ்ப்பா. ஓகேங்களா, 60 மார்க்குக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுறீங்க. இந்த 60 மார்க் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் ஆல் பாஸ் ஆயிடலாம்ப்பா, கவலை வேண்டாம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசையை முறுக்குன்ற மாதிரி எழுதுனாலும் எழுதுலாக்கட்டியும் ஆல் பாஸ் கன்ஃபார்ம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட கொடுத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்து இருக்கு. 5மே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் தனியாக மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இது 5 மினிட்ஸ் வீடியோ. இது தமிழ் மீடியத்துக்கானது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக இருக்குது. சர்ச் பண்ணுங்கள் 6th மேக்ஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆனுவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் சர்ச் பண்ணுங்க, வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேங்களா செல்ல குட்டீஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 200 பேர் பார்த்தாலும் கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்தது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா என காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20 வரைக்கும் வந்து நான் கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்துக. அப்போது ஆக மொத்தத்தில் 1 மார்க்கே உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க தமிழ் மீடியத்துக்கு. பொறுத்துக, சரியா தவறாக்கு 5 மார்க்கு, கோடிட்ட இடங்களுக்கு 5 மார்க்கு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 5 மார்க். அப்போ 5 5 5 5 20 மார்க் வந்து ஆயிடுது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் மேக்ஸுக்கு 10 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 21லிருந்து தொடங்கி 34 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாத்தாளுடைய வடிவமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம 10 எழுத சொல்லியிருக்காங்க. 4 வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து விட்டுறலாம். அது என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சதுர அலகுகள் வந்து கேட்டிருக்கிறாங்க, சதுரத்தின் பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க, இணைகரம் தகாபின்னம் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடலேஷனில் இருக்கிறதே உங்களுக்கு மேபி வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 21 17/3 கலப்பு பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 22 சுருக்குக 3/7 + 2/3. ஓகேங்களா, 2-3 லைனில் ஷார்ட்டாக ஆன்சர்ஸ் வந்து எழுதி விட்டு போங்க, மார்க் வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 24 வந்து பாருங்க பெருக்குகனா என்னப்பா, வாட் இஸ் மல்டிப்ளே. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 2/3 × 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 25 வகுக்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடு. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 26 + 15 கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும் எனில் அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 27 பெட்டியில் என பொருத்தமான குறியீட்டை எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28 பாருங்க முழுக்கள். ஓகேங்களா, 29 பாருங்க 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. 3 சென்டிமீட்டர்ப்பா, 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்போ எந்த மாதிரி டயக்ராம் நீங்கள் வரையணுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 31 8 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அது முடிச்சிட்டிங்கன்னா 32வது வாவ் சூப்பர். இதெல்லாம் பார்க்கும்போது மெமரிஸ் பிரிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல் வடிவ அட்டையின் சுற்றளவை காண்க. சுற்றி இருக்கக்கூடிய அளவு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர், கீழே வந்து 28 சென்டிமீட்டர், அதுக்கு கீழே இருக்கிறது 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகாக 2 மார்க் வந்து எடுத்துடலாம் செல்ல குட்டீஸ். இந்த மாதிரி வந்து எல் சைஸ் இல்லாமல் வேறு எதனா கேட்டிங்கனாலும் கூட எடுத்துடலாம். அடுத்தது 33வது 15 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் ஒரு சதுரத்தின் பரப்பளவை வந்து காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. 34 என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக, மேலும் அவற்றின் எண்ணிக்கைகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். 35வது வந்து பாருங்கள் பின்வரும் படங்களுக்கு எதிரொலிப்பு கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 15 2 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 2 மார்க்கு நீங்கள் எவ்வளோ 2 மார்க் எழுதணும், சாலிடாக வந்து நீங்கள் ஒரு 10 2 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எழுதுருங்கப்பா. 10 2 மார்க் தானே, செப்ப தானே, அடிச்சு விடுங்க. ஓகேங்களா, அடுத்தது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
போகலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்கிறாங்க, எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தன மார்க் குடுத்துருக்காங்க? இருங்க. 8 குடுத்துட்டு அதில வந்து 5 கேட்டிருக்கிறாங்க. இது ஈஸியா எழுதிடலாம். இதுக்கு ஒரு 15 மார்க். டிடிஎல் இது. ஓகேங்களா? டிடிஎல் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு கௌரி 3 கிலோகிராம் தக்காளியையும், 3/4 கிலோகிராம் கத்திரிக்காயையும், 1 கிலோகிராம் வெங்காயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாரு. அவர் வாங்கிய காய்கறிகளுடைய மொத்த எடை. அடேங்கப்பா! எப்படி ஈஸியா எழுதிரலாம். ஓகேங்களா? டோட்டலா எவ்வளோ எடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 கிலோவா, 3 கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கன்ட்டு. அடுத்தது 37 ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் 3.25 லிட்டர் எண்ணெயிலிருந்து அதிலிருந்து 2.25 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு விட்டது எனில் எண்ணெய் எவ்வளவு இருக்கும்? வாவ்! சூப்பரா கேட்டிருக்காங்களே. 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு எழுதிடலாம். அடுத்தது என்கோடு -7 என்ற எண்ணிற்கு 4 அலகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? அப்புறமா கீழே 3 என்ற எண்ணிற்கு 5 அலகுகள் தொலைவில் இடப்புறத்தில் இருக்கும் எண் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. அடுத்தது 39வது பின்வரும் எண்களுக்கு எதிரெண் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது இதில் இருக்கிறதே மேபி கண்டிப்பாக இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. 40வது வந்து பாருங்க. 40வது வந்து 12 மீட்டர் பக்கம் அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் செலவை வந்து காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 41வது சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை மறக்காம வந்து எழுதுருங்க சில குட்டீஸ். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 42ல அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 43 சமபக்க முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகியவற்றுக்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததுப்பா லாஸ்ட் அகைன் இன்னொரு ஒரு டீட்டெயில் ஏதேனும் ஒன்றனுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 44 45 ரெண்டுத்துல எதனா ஒன்று எழுதுனீங்கனாலே வந்து போதும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு எண்கோட்டை வரைந்து அதன் மீது 6, -5, -1, -4 மற்றும் -7 ஆகிய முழுக்களை குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. என்னால் அது எழுத முடியல ப்ரோ, எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பின்வரும் முழுக்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. புரியலையே. பின்வரும் முழுக்கள் அப்படின்னா என்னன்னா -99, -120 இதெல்லாம் அசால்ட்டாக எழுதிடலாம்ப்பா. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. ஸோ எனக்கு தெரிந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே வந்து கிடையாது. 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்து எழுதுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 60 மார்க்கை சிம்பிளாக எடுத்துருவீங்கப்பா. நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ 60 மார்க்கை அழகாக எடுத்து முடிச்சுட்டு நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.